ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஆறுமுகத்தை பற்றி பைரவி கிட்ட சஞ்சய் தப்பாக சொல்லி பார்க்குறாங்க. இருந்தாலும் பைரவி ஆறுமுகத்தை பற்றி தப்பாக பேசாதீங்க, அவங்க ஒரு ஜென்டில்மேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு இப்போ சஞ்சய் வீட்டிலேருந்து பைரவி கிளம்புறாங்க. இப்போ சஞ்சய் மைண்ட் வாய்ஸில் நாங்கள் அவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படி பிரிக்கிறோம் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ சஞ்சய் வீட்டிலேருந்து பைரவி வெளியில் போகும்போது ஆட்டோக்காரர் ஒருத்தர் பார்க்குறாரு. இது ஆறுமுகம் ஒய்ஃப் ஆச்சு, இந்த நேரத்தில் எதுக்கு இங்கேருந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து கொஞ்சம் நேரத்துலேயே ஆறுமுகம் வந்து ரொம்ப கோபமாக இப்போ சஞ்சய் வீட்டுக்குள்ளார போகிறாங்க. சஞ்சய் பார்த்தோம்னா எப்பவும் போல் ரொம்ப விஷத்தை கக்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் பிரிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது இப்போ ஆறுமுகம் ரொம்பவுமே கோவப்படுறாங்க. கோவப்பட்டுட்டு ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படி இப்படிங்கிற மாதிரி சஞ்சய் சொன்னதுக்கப்புறம் சரி கோவப்பட்டு நம்ம எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஆறுமுகம் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. வெளியில் வரும்போது அந்த ஆட்டோக்காரர் கூப்பிட்டு கேட்குறாரு, இப்போ தான் உங்கள் ஒய்ஃப் இங்கேருந்து வந்துட்டு போணுச்சு, என்ன இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார ஏதாவது இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இப்போ ஆறுமுகத்துக்கு ரொம்ப கோவம் வந்து ஆட்டோக்காரருக்கு ஒரு அறை ஒன்று விட்டுட்டு இனிமேல் நீ பைரவை பற்றி ஏதாவது பேசினா என் ஒய்ஃபை பற்றி ஒன்று அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போகிறாங்க. வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பைரவி இருக்காங்க. இப்போ ஆறுமுகம் வந்து ரொம்ப கோவமாக பேசுகிறாரு, நீ எதுக்கு சஞ்சய் வீட்டுக்கு போன அப்படின்னு. இது மாதிரி நீ அடித்ததுனால அவருக்கு கை இந்த மாதிரி அடிபட்டுருச்சு, அதனால் சமைச்சு கொடுக்கறதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி பைரவி ரொம்ப யதார்த்தமாக தான் சொல்கிறாங்க. இப்போ ஆறுமுகம் வந்து அவன் ரொம்ப தப்பானவன் அப்படி இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னாலும் இப்போ பைரவிக்கு ஒன்றுமே புரியல. ஒரு கட்டத்தில் பார்த்தா நீ என்னையை சந்தேகப்படுறியா அப்படிங்கிற மாதிரி ஆறுமுகத்தோட சட்டையெல்லாம் பிடிச்சிட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க. இருந்தாலும் ஆறுமுகம் எவ்வளவோ சஞ்சயை பற்றி சொல்லி புரிய வைக்கிறதுக்கு வராங்க. ஆனாலும் பைரவி அதை புரிஞ்சிக்காமல் அப்படியே ரொம்ப கோவப்பட்டு தான் பேசுகிறாங்க. இப்போ பார்த்தா அன்னபூர்ணி அங்கே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கப்புறம் என்கிட்ட பைரவி சொல்லிட்டு தான் போனாங்க, நீ செஞ்சதுனால தான் கையில் அந்த மாதிரி அடிபட்டுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி பைரவி கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. நான் மன்னிப்பெல்லாம் கேட்குறேம்மா, ஆனால் ஆறுமுகம் அதாவது சஞ்சய் வந்து ரொம்ப தப்பானவம்மா அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் தொடர்ந்து பேசுறதுனால மன்னிப்பு கேட்டுட்டு இப்போ அங்கே போய் சஞ்சய் கிட்டேயும் மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி அன்னபூர்ணி சொல்கிறாங்க. உடனே பார்த்தோம் அப்படின்னா பைரவி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு ஆறுமுகம் ஒன்றும் தப்பானவன் இல்லைம்மா, இது மாதிரி ஏதோ கோவத்தில் உன் மேலே இருக்க பாசத்தில் அந்த மாதிரி பேசிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே சிவாவையும் சிந்துவும் காட்டுறாங்க. அவங்க காரில் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் சென்னையெல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சிந்து கேட்குறாங்க. அதுக்கு சிவா வந்து கிண்டல் பண்ணி பேசுகிறாரு, எல்லாம் பிளான் பண்ணி தான் நடத்துறியா அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு வராங்க. ஒரு மாதிரி இவங்களுக்குள்ளார அப்படியே ஃபன் கலாட்டாவாக ஜாலியாகவாக காட்டுறாங்க. அதாவது இவங்க சென்னைக்கு போயிட்டு ஊருக்கு வராங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க. அப்புறம் பார்த்தா சிந்து கார் ஓட்ட கற்றுக் கொடுக்க சொல்கிறாங்க. சிவா கார் ஓட்ட கற்றுக் கொடுக்குறாரு, நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அதெல்லாம் சொல்லி கொடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பைரவி காட்டுறாங்க. ரூமில் உட்காந்துருக்காங்க. ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா சஞ்சய் ஃபோன் பண்ணுறாங்க, நீ சமைச்சு கொடுத்தது நல்லா இருந்துச்சு, நான் நல்லா சாப்பிட்டேன், ஆறுமுகம் ரொம்ப கொடுத்து வச்சுவேன், இருந்தாலும் வந்து ஆறுமுகத்துக்கும் உனக்கும் செட் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை பற்றி அப்படியே தப்பாக பேசிக்கிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தா ஆறுமுகம் கதவை திறந்து உள்ளே வராங்க. சஞ்சய் கிட்ட இப்போ பைரவி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்து ஆறுமுகம் அடுத்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் கதையை முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.